வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். மாசி மாதத்திற்கான பலாபலன், சோபக்கிருது ஆண்டு மாசி மாதத்திற்கான பலாபலன். இது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 13 இந்த காலகட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலையை பார்ப்போம். சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாத பலன். அந்த வகையில் தை மாதத்தில் சூரியன் மகரத்தில் இருந்தார். இப்போ மாசிக்கு கும்பத்துக்கு போயிடுவார். கும்பத்தில் இருந்தால் தான் அது மாசி மாதம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும். இந்த தினக்கோள் அப்படிங்கிறது சந்திரன், அவரை வைத்து சொல்வது தான் தினப்பலன். சூரியனை வைத்து சொல்வது மாதப்பலன். ஏனைய கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு பகவானின் மாற்றங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கும் இடத்துல அப்படி தான் இருக்காங்க. இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவானும் சுக்கிர பகவானும் 2 முறை மாறுறாங்க இந்த மாதத்தில். அது முறையாக பார்க்கணுன்னா 13/2/2024 புதன் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/2024 மகரத்துக்கு சுக்கிரன் மாறுறார். 2/3/2024 மீண்டும் புதன் மீனத்துக்கு மாறுகிறார். 8/3/2024 சுக்கிர பகவான் மீண்டும் கும்பத்துக்கு வரார். இந்த மாற்றங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மாத பலன். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த மாதம் சிறப்பித்து சொல்லுவதற்கு இல்லை. கிரகங்கள் எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது என்ன கவனம் அப்படின்னா, சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம செய்வோம், நமக்கே தெரியாது, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம எஃபர்ட்ஸை போடுவோம், ரிசல்ட் கிடைக்காது. அப்போது மனம் விரக்தி அடையும். அதுக்கு தான் இந்த மாத பலன். ஒரு ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து சில விஷயங்களை செய்வோம், அதிக கவனத்தோடு செய்வோம், அதிக அக்கறையோடு செய்வோம். அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம 2-3 வாட்டி பண்ணிட்டோம், நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அப்போ ரொம்ப சோகத்தில் விரக்திக்கு போக மாட்டோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு 2 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மாத பலனுடைய விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே உச்சமாக இருக்கார். செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம். இந்த மாதம் கடைசியில் தான், அதாவது அடுத்த மாதம் தான் அவர் மாறுறார். தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்தில் தான் அவருடைய மாற்றம் இருக்குது. அப்போ அது வரைக்கும் என்னென்னா செவ்வாய் பகவானால் கொஞ்சம் நமக்கு இடைஞ்சல் தான் வரும். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ரொம்ப இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 3க்கும் 8க்கும் உடைய கிரகம். இந்த 3, 8க்குடைய கிரகம் உச்சம் பெறும்போது அது கன்னி ராசிக்காரர்களை கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கும். நோய் நொடிகள் வரலாம், கடன் உபாதைகள் வரலாம், வழக்கு வியாஜியங்கள் இழுத்துக்கிட்டே போகும். நம்மளுக்கு த்ரெட்டனிங் ஃபோன் கால்ஸ்லாம் வரும், நம்மளை மிரட்டி பார்ப்பாங்க யாராவது. இந்த புலியோ சிங்கமோ இழைச்சதுன்னா எலி மேலே ஏறி இறங்கும். அந்த மாதிரி நம்ம பவர் என்னன்னு தெரியாமல் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது எதிரிகள் விளையாட்டு கட்டுவாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது நேரம். அதனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம டேர்ன் வரும், அப்போ பார்த்துக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் எது தேவையோ ஆகாரம், சத்தான ஆகாரங்கள், நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த ஆகாரத்தை மட்டும்தான் சாப்பிடணும். தேவையில்லாத ஆகாரங்கள் நேரத்துக்கு சாப்பிடாமல் விடுறதோ எல்லாம் தப்பு. அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் இந்த மாதத்திற்கான ஜாக்கிரதைக்குரிய விஷயங்கள். அதே மாதிரி 12க்குடைய கிரகம் சூரியன், உங்கள் ராசி அதிபதி புதன். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் உரிய கிரகம் புதன் தான். அவர் சனியுடனும் சூரியனுடனும் இணைந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். பிறகு இந்த மாதம், அதாவது இங்கிலீஷ் கேலண்டரில் 2-3-2024 புதன்
மாறி மீனத்துக்கு வரார். மீனம் வரும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருவார். அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். புத பகவானுக்கு அது நீச்ச வீடு. அங்கே அவருக்கு பவர் கிடையாது புதனுக்கு. சூரியனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். ஆனால் அங்கே ராகுவோட இணைகிறார். ராகுவோடு புதன் இணைந்தால் புதனுக்கு வலுதான். அங்கே நீச்சம் அப்படின்னு கொல்ல வேண்டியதில்லை. அறவோடு பொந்தி புகின் பொந்திக்கு பலமாம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அப்போ புதன் அங்கே மறைமுகமாக வலுப்பெறுகிறார். அதனால் உங்களுக்கு மறைமுகமான தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் மேலோங்கும். அதனால் அங்கே நீச்சம் என்று பயப்பட வேண்டாம். ராகுவோடு இணைவதால் உங்களுக்கு அங்கே வலுதான். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எங்கேயாவது நமக்கு வேறு சில கிரகங்கள் தவறு செய்தால் சில இடங்களில் நமக்கு நன்மை நடக்கும். அதனால் முதல் ஒரு 15 நாள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் ஸ்டெடி ஆகிடும். அடுத்த மாதங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், கல்யாண வயதில் இருப்பவர்கள், குடும்பஸ்தர், ரிட்டையர் ஆனவங்க இப்படின்னு நம்ம பாகுபாடாக பிரித்தோம்னா யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மாணவர்களுக்கு பிரமாதமாக இருக்குது. இப்போ எக்ஸாமை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். நல்லா படிப்பாங்க. படிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் தங்கும் படித்தது. எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பிரமாதமாக இருக்குது. ஒரு மாடல் எக்ஸாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவிஷன் ஏதாவது வச்சு டெஸ்ட் வச்சாங்கன்னா அதுலேயே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸிங் விக்கெட்லேயே 6 அடிப்பாங்க. அந்த மாதிரியான நேரம் இது. இந்த திருமணம் வயதில் இருப்பவர்கள், இளம் திருமண வயதில் இருப்பவர்கள் அல்லது திருமணமான இளம் தம்பதியர் அவங்க மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் வம்பு தும்புகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக போவதும் விட்டு கொடுத்து போவதையும் நீங்கள் கையாண்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம், தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். அதனால் மத்தியம பலனுக்குரிய மாதம் இருந்தாலும் உங்களுக்கு காயப்படுத்தாது, துன்பப்படுத்தாது என்பதில் ஐயம் இல்லை. இஷ்ட தெய்வம், குல தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு.